நம்ம எங்கே நம்மளை வந்து குறைச்சிக்கிறோம், நம்மளோட மைண்டில் தான் நம்மளை குறைச்சிக்கிறோம். ஏன்னா நம்ம வளர்கிற சூழ்நிலையாக அப்படி இருக்கலாம், நம்ம வாழ்ந்த சூழ்நிலையாக இருக்கலாம், நம்ம இருக்கிற சூழ்நிலையாக இருக்கலாம். அதுக்காகவே நம்ம உடனே அதில் போய் நம்ம பிளகின் பண்ணி பணமும் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் இது எல்லாமே நமக்கு வேணுங்கிறது நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையுமே நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறீங்க. மதாகர் சுத்தஸ்ரீ அந்த யூடியூப் மூலியமா நிறைய விஷயங்கள். ஏன்னா இதுலேயே அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாவர்ட்டின்றதும் ரொம்ப முக்கியமானது. இதுவும் வந்து ஒரு மைண்ட் செட்டு தான். இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம எல்லாருமே வந்து கடவுளுடைய குழந்தைகள் நம்ம சொல்கிறோம். அபண்டன்ஸ் தான் இந்த பிரபஞ்சமே வந்து அபண்டன்ஸ் தான் நிறைஞ்சிருக்குன்றது நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து எல்லாருக்குமே அந்த அபண்டன்ஸ் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. ஆனால் நம்ம எங்கே நம்மளை வந்து குறைச்சிக்கிறோம், நம்மளுடைய மைண்டில் தான் நம்மளை குறைச்சிக்கிறோம். ஏன்னா நம்ம வளர்கிற சூழ்நிலையாக அப்படி இருக்கலாம், நம்ம வாழ்ந்த சூழ்நிலையாக இருக்கலாம், நம்ம இருக்கிற சூழ்நிலையாக இருக்கலாம். அதுக்காகவே நம்ம உடனே அதில் போய் நம்ம பிளகின் பண்ணி அப்படி தான் நம்ம அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கும் போது நமக்கே நம்ம வந்து தாழ்த்திக்கிற மாதிரியான சம்பவங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருது. ஸோ அதுலேருந்து நம்ம விலகி வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த நினப்புலேருந்தே நம்ம மாற்றிக்கணும். இது மாதிரி கிடையாது, நான் வந்து ஒரு கடவுளுடைய குழந்தை அப்படின்னா எனக்கு வந்து இங்கே நிறைவாக வந்து எனக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கு அனுபவிக்கிறதுக்கும் எனக்கு ரைட்ஸ் இருக்குது, அதுக்கு நான் வந்து டிசர்வ்டு பர்சன் தான் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே நம்ம வந்து முதல்ல வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து இன்ஸ்டில் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வருது அப்படின்னு சொன்னால் நம்ம உடனே கேன்சல் 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 நம்ம சொல்லிவிட்டு இது எல்லாருக்குமே அனுபவிக்கிறதுக்கு கொடுத்துருக்கு, யாருக்குமே இது இப்போ செய்யக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. நம்மளை குறைச்சிக்கிறதால தான் வந்து நம்ம கிடைக்க மாட்டேங்குது. அதே நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சியை அதிகரிச்சுட்டே இருக்கிறோம்னு சொன்னோன்னா கட்டாயமாக அந்த அபண்டன்ஸான லைஃப் வந்து நமக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து கட்டாயம் கொடுக்கும். உண்மைதான். ஏன்னா எல்லாருக்குமே வந்து கடவுள் படைக்கப்பட்டது பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. எல்லாருக்குமே மனிதன் எல்லாருக்குமே கை காலில் இருந்து மூளை இருக்கு எல்லாம் சமமாக தான் கொடுத்துருக்காரு. அதேமாரி எல்லாருக்கும் சமமாக தான் இந்த பிரபஞ்சத்தை படைச்சு கொடுத்துருக்காரு. இந்த தண்ணி வந்து உனக்கு மட்டும் தான், நிலத்தில் நீ மட்டும் தான் இருக்கிற மாதிரி இல்லை, அதில் இருக்கிற பூச்சியிலேருந்து புழுவிலேருந்து மிருகலேருந்து எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி தான் இந்த பிரபஞ்சமானவங்க படைப்படுத்திருக்கு. அப்படி இருக்கிறப்ப நாமளே தாழ்த்தி கொள்வதோ ஒரு தாழ்வு மனப்பான்மையில் வந்துக்கிறது நம்ம எடுக்கிற முடிவு தான். மற்றவங்க என்ன நினச்சிருவாங்களோ அது அப்படியே இருமோ இப்படியே இருமோங்கிற மாதிரி நம்மளே ஒரு தாழ்வு மனப்பில் வராமல் இங்கே இருக்கிறது எல்லாமே எல்லாருக்கும் தான், நம்மளும் அதை அனுபவிக்க தான் பிறந்திருக்கிறோம், இதை நம்மளும் எடுத்துக்கலாம், அதுக்கு உண்டான தகுதியை நம்ம வளர்த்துக்கணும், நம்ம தான் அதுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம போகணும். இந்த மாதிரி எண்ணங்கள் நம்ம மனசில் இருக்கக்கூடாது, அதை வந்து ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணணும். நான் மனசுலேருந்து எடுத்துகிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு இதுக்கு நான் தகுதியானவனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயங்கள் மேடம் சொல்லி கொடுக்குறாங்க. இதை பார்த்தீங்கன்னா கேன்சலுங்கிற ஒரு வார்த்தை ஆனால் எத்தனைக்கு மருந்தாக இருக்கு பாருங்க. ஒரே ஒரு மாத்திரை பல வியாதிக்கு மருந்து சொல்கிற மாதிரி இத்தனை விஷயங்கள். ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு இருட்டை கண்டா பயங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒன்று ஒரு விஷயத்தில் எல்லாருமே இருந்திருப்போம். இப்போ எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு என்ன, ஒரு சொல்யூஷன் என்னென்னா கேன்சல்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய அடுத்த வேலைக்கு நம்ம மூவ் ஆகி போயிட்டே இருக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஈஸியாக பயன்படுத்துதாங்க. நம்ம எதுக்காக பெரிய விஷயம் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இந்த ரவுண்டில் சுற்றி சர்க்கிள் சுற்றி இருக்கிற விஷயங்கள் தான் நம்ம மைண்டை சுற்றி தலையை சுற்றி ஏதாவது ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கோம், ஏதாவது நடந்துகிட்டு இருக்கும். யார் மூலியமா அது இல்லாட்டி நம்மளோட உறவினர் மூலியமாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபேமிலி ஏதாவது ஒரு கோவத்தில் பேசியிருப்பாங்க, அது நம்ம உள்ளத்தை பார்த்து திரும்ப இருந்திருக்கும். இந்த விஷயங்கள் வந்து மீண்டும் வரைக்கும் நம்ம இருந்துகிட்டு இருப்போம். சரி கூட இப்படி சொல்லிட்டீங்களா, இந்த நிமிஷத்துலேருந்து அந்த விஷயத்தை கேன்சல் நான் ஏதாவது சொல்லியிருப்பேன், நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுட்டு ஏதாவது சொல்லியிருப்பீங்க. ஆக மொத்தத்தில் வினைக்கு எதிர்வினையாக தான் வரும்போது அதை நம்ம வந்து வேறுபடி வராது அப்படின்னு நம்மளே புரிஞ்சுக்கிட்டு கேன்சல் சொல்லிட்டு அந்த விஷயத்துலேருந்து நம்ம விலகிடணும். சொல்லுங்க மேடம். அதே மாதிரி இப்போ வந்து இதுலேயே என்னென்னா உங்களுக்கு ஈஸியான ஒரு டிப்பு அப்படின்னா நம்ம டே டு டே லைஃப் இதை தான் நம்ம சொல்கிறது. இன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்த சம்பவம். இப்போ வந்து ஒரு 2 நாள் முன்னாடி என்ன சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டால் யாருக்குமே கட்டாயமாக ஞாபகமே இருக்காது. ஏன் முதல் நாள் என்ன சாப்பிட்டன்றதே வந்து என்ன இருக்குன்றது ரொம்ப ருசித்து சாப்பிட்ருக்கவங்களுக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஒரு விருந்துக்கு போயிருந்தால் ஞாபகம் இருக்குமே தவிர, ஏன்னா ஏன் அந்த ஞாபகம் இருக்குன்னா அந்த உணர்வு தான். அந்த உணர்வோடு சேர்ந்து அந்த செயல் அந்த இது நம்ம ஈடுபடும் போது நமக்கு அது ஞாபகம் இருக்குது. அங்கே அதே நேரத்தில் நம்ம வந்து 2 நாள் முன்னாடி
மாதிரி அந்த அந்த சந்தோஷமான உணர்வு இல்லாமல் ஏதோ ஒரு துக்கத்துலேயோ ஏதோ வருத்தத்துலேயோ ஏதோ சாப்பாடு சாப்பிட்ருந்தாலோ இல்லை பிடிச்சும் பிடிக்காதும் சாப்பிட்ருந்தாலோ என்ன சாப்பிட்டோன்னா ஞாபகமே இருக்காது இல்லையா? அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த வலி வேதனையும் அந்த சம்பவம் உங்களுக்கு வேறு ஏதாவது சம்பவம் கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னா அதை நீங்கள் காலத்துக்கும் மறக்காத உள்ளே வச்சுட்டே இருந்திருப்பீங்க. ஸோ அதை நம்ம வந்து சரி பண்ணணும்னா அன்னன்னைக்கே காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் நீங்கள் உட்காந்துட்டு இன்றைக்கி ஏதாவது ஒரு சம்பவம் என் மனசில் வந்து சங்கடம் உற்பத்தியாச்சா, இந்த சம்பவத்தை வந்து நான் இதுக்கு மேலே வந்து ஞாபகம் வச்சுக்கவே மாட்டேன். இந்த குப்பையை நம்ம சொன்ன மாதிரி குப்பை கூடையில் குப்பையை நிறைய ஒரு ஈசலோ பூச்சிகளோ நிறைய வந்து ஆரம்பிக்கும். அதே அந்த அன்னன்னைக்கு அதை வந்து கிளியர் பண்ணிட்டோன்னா நமக்கு எதுவுமே வந்து நிற்காது இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம மனசுலும் எந்த குப்பையும் இல்லாத இருக்கா, இன்றைக்கி இந்த குப்பை இருந்ததுன்னா அதை நான் உடனே தூக்கி போடுறேன், அதை வந்து நான் உடனே விளக்கிடுறேன். ஆனால் இன்றைக்கி ஒரு நல்ல சம்பவம் நடந்திருக்கு, இன்றைக்கி நான் ரொம்ப ஆனந்தமான ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அதை நீங்கள் நினச்சி பார்க்கணும். அதை நீங்கள் நினைக்க உங்களுடைய பிரெயினில் வந்து அந்த நியூரல் கனெக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் அதை மறக்காமல் அந்த சந்தோஷமான உணர்வோட அந்த நிகழ்ச்சியை நினைக்கும் போது அது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ஒரு பதிவுங்களாக பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா இன்றைக்கி நினைக்கிற விஷயம் நாளைக்கும் நினச்சிட்ருப்பீங்க, அது நாளன்னைக்கும் நினச்சிட்ருவோம். எப்படி நம்ம நெகட்டிவிட்டிக்கு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த பாசிட்டிவான விஷயத்துக்கும் அந்த சந்தோஷம் எப்படியும் ஒரு வாரத்துக்காவது நீங்கள் அதை நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. அந்த உணர்வை வந்து நீங்கள் எலும்பு பண்ணிகிட்டே இருப்பீங்க. அப்போ என்ன ஆகும், இது சார்ந்த ஒரு நிறைய விஷயங்களே வந்து நீங்கள் ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. அப்போ பிரபஞ்சம் என்ன புரிஞ்சுக்கும், ஓகே இவங்க தொடர்ந்து கண்டினியூவாக ஒரு வாரமாக ஒரு 10 நாளாக இந்த உணர்வுலேயே இருக்கிறாங்களே, இந்த சந்தோஷத்துலேயே இருக்கிறாங்களே, அப்போ இதுதான் அவங்களுடைய நார்மலான பேட்டர்ன் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரியான சுச்சுவேஷன்ஸை வந்து தான் அதை வந்து கொண்டு வந்து கொடுக்கும். அப்போ என்ன பண்ணுறோம், நமக்கே அறியாமே ஒரு சந்தோஷத்தை தொட்டு இன்னொரு சந்தோஷம் அடுத்த சந்தோஷமே வரதுக்கு நம்ம ஒரு பாசிட்டிவான செயினை நம்மளே வந்து கிரியேட் பண்ணிடுவோம். அதே ஒரு நெகட்டிவ் சைடு எடுத்து பாருங்கள், இன்றைக்கி நடந்த விஷயத்தை நீங்கள் இன்றைக்கே மறந்துட்டிங்கன்னா அது அதுவே ஒரு பெரிய ஒரு புண்ணியமான காரியமாக நீங்கள் வந்து கருதலாம். அதே நீங்கள் வந்துட்டு அதை ஒரு வாரம் ஒரு 10 நாள் அந்த விஷயத்தையும் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ எப்படி பாசிட்டிவ்க்கு வந்து நான் பிரபஞ்சம் எப்படி நீங்கள் சொன்னதை எடுத்துக்கோன்னு சொன்னேன்னா அதே மாதிரி தான் அதை வந்து உணரும். அப்போ அது என்ன நினைக்கும், ஓகே இவங்களுடைய மனநிலை இப்படி தான் விருப்பப்படுத்து போல இருக்குது, இவங்க இதை தான் விருப்பப்படுறாங்க, இதுதான் இவங்களுடைய நேச்சுரல் போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த உணர்வு மேலோங்கிறதுக்கே உங்களுக்கான சுச்சுவேஷன்ஸுக்கு சில பேர் நானே கேள்விப்பட்டிருக்கேன். நான் நல்லா தான் இருந்தேன், நான் போனேன் பஸ்ஸில் வந்து கீழே விழுந்துட்டேன், அடிபட்டுடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து காலில் அடிபட்டுடுச்சு, திடீர்னு வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, திடீர்னு இந்த சம்பவம் நடந்தது, வீட்டில் சண்டை நடந்தது, திடீர்னு திருட்டு போச்சு அப்படின்னு அடுக்கு மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு விஷயம் நடந்தது அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வச்சு நம்ம வந்து அதை அங்கேயே முடிச்சிடணுன்றது நினைக்காம அதை ஒரு 10 பேருக்கு ஒரு 100 பேருக்கு அதை சொல்லி அதையே அந்த உணர்வையே வந்து மேலவங்க செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்போ அந்த மேலவங்க செய்யும்போது என்ன ஆகிடுது, அதை நினச்சியே ஒரு 10 நாள் ஓட்டினா அது வந்து நமக்கு அது பழக்கமாகவே போயிடும். அது பழக்கமாக ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், யூனிவர்ஸ் இதுதான் இவங்களுடைய இதுன்ற டே டு டே தேவை இருக்குது போல இருக்குன்னு நினச்சிட்டு இதை சார்ந்ததே அது அனுப்பும். அதனால எல்லாருக்குமே என்ன சொல்கிறதுனா இங்கே எழுதியிருக்கிறது மட்டுமே கிடையாது, இது வந்து நாங்கள் ஒரு புரிதலுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது தாண்டி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் வந்து உள்ளே நடந்துக்கிட்டே தான் இருக்கும். எதையாவது ஒரு விஷயத்த உள்ளே ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கோபமான ஒரு விஷயம், ஒரு பக்கத்து வீட்டில் ஏதாவது சம்பவம் நடந்திருக்கும், அதை கண்டு இவங்களுக்கு கோபம் வந்திருக்கும், அவங்க கூட மறந்துட்டு போயிருந்தாலும் இவங்க அதை நினச்சே வந்து உள்ளே இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது மாதிரி வந்து ஒரு விஷயம் 2 விஷயம் இல்லை, நிறைய சம்பவங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா எத்தனை கோடான கோடி மக்கள் இருக்கிறாங்களோ அத்தனை கோடான கோடி நிகழ்ச்சிகளும் நடந்துகிட்டே தான் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியே அமைஞ்சிடாது, எல்லாருக்கும் வித்தியாசமாக தான் நடக்கும். அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம், இந்த விஷயத்துலேருந்து நம்மளை விடுபட்டுக்கணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா எதை நம்ம முன்னிறுத்தி கொண்டு போகணுமோ அதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணுறது, இந்த டே டு டே ஆக்டிவிட்டி நான் சொன்ன மாதிரி டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிளான விஷயம், இன்றைக்கி இந்த சம்பவம் நடந்ததா, இன்றைக்கி இந்த சம்பவம் நடந்ததா, சந்தோஷமான சம்பவமாக அதை நினச்சி பாருங்கள், அதை ஆனந்தப்படுங்க, அதை நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், அதை நிறைய பேருக்கு சொல்லுங்கள். இல்லை ஒரு துக்கமான விஷயம் நடந்ததுன்னா அதை நிறைய பேர்கிட்ட சொல்லவே சொல்லாது. முதல்ல யார்கிட்டயே சொல்கிறீங்களோ இல்லையா உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து சொல்கிறத வந்து தவிர்த்துக்கிறது நல்லது.
ஏன்னா அது உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்ததுன்னா அதையே நீங்கள் வந்து திரும்ப 4 பேர்கிட்ட சொன்னால் எனக்கு மனசுக்கு வந்து அமைதியாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும்னு நினச்சிட்டு நம்மளே அதை வந்து தேவையில்லாத நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். அதனால் உங்களுக்குள்ளேயே அந்த விஷயம் வந்து இல்லாத இருக்கணும்னா நீங்களே உங்களுக்கு சொல்லாத இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதை அங்கேயே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு இது மேற்கொண்டு கொண்டுட்டு போகக்கூடாது அப்படின்றத டிசைட் பண்ணிக்குவோம். இது மாதிரி நீங்கள் டெய்லி ஒரு விஷயத்தையும் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் மட்டுமே தாங்க இருக்கும், அபண்டன்ஸ் மட்டுமே தான் இருக்கும். பண வரவுக்கு குறைச்சலே இருக்காது. ஏன்னா உங்கள் ஃப்ரீக்குவென்சி எல்லா விஷயத்துலையும் அதிகமாகிடும். உங்கள் ஃப்ரீக்குவென்சி எல்லாத்துலேயும் அதிகமாகிடுச்சுன்னா பணம் தாராளமாக வந்துகிட்டே இருக்கும், ஆனந்தமாக இருந்துகிட்டே இருக்கும். மகிழ்ச்சி மேடம். ஏன்னா பணமும் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் இது எல்லாமே நமக்கு வேணுங்கிறது தானே நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையுமே. நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறீங்க மிராக்கிள் சித்திஸ்ரீ அந்த யூடியூப் மூலியமாக நிறையா விஷயங்கள். ஏன்னா இதில் எழுதிய விஷயம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஏதாவது அவங்களுக்கு ஒரு மைண்டில் ஓடிட்டு தான் இருக்கும். அத்தனையும் கேன்சல். ஒரு ஸ்கூல் போயிட்டு இருக்க பையனாக இருந்தால் அவங்களுக்கு என்ன எக்ஸாம் அடிச்சு ஒரு பையன் இருக்கும், அந்த பயத்தை அங்கே கேன்சல். பிஸ்னஸ் மேனாக இருந்தால் அவங்களுக்கு இருக்கும் என்னோட பிஸ்னஸில் ஒரு ப்ராஃபிட் பார்க்கணும், அது ஒரு மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் ஆர்டர் எடுக்கணும், அது இந்த கேன்சலுங்கிற விஷயம் எல்லோருக்கும் சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க இருக்குது. வயதான முதிர்வாக இருந்தாலுமே தனக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்துடுமா, இப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமா, தன்னோட இறுதிக்காலம் இப்படி ஆயிருமா, இது எப்படி நீங்கள் நினச்சிட்டிங்கனாலும் அது மொத்தம் 6லேருந்து 60 வரைக்கும் இருக்கிற அத்தனை பேருக்குமே இந்த கேன்சல் வார்த்தை பொருந்தும். ஏன்னா அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் என்ன மாதிரி ரியாக்ட் கொடுக்குறீங்களோ ஆக்ட் பண்ணுறீங்களோ அது ரியாக்ட் பண்ண உங்களுக்கு. அதான் உண்மை. நீங்கள் மகிழ்ச்சியே கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அது மகிழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கும். சொன்ன மேலே சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போய் பல பேர்கிட்ட போய் சொன்னாதே மனசு ஆறுதல் ஆகுனா அப்போ இவங்க இதை விரும்புகிறாங்க போல இருக்கு. அப்போ பிரபஞ்சம் என்ன கொடுத்துரும், ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் ஆகிருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் பண்ணோம், அடுத்து பண்ணுறதுனா அவள் வேற ஒரு விஷயத்த பண்ணோம், இதே சொல்லிட்டு பண்ணி நடக்கும், பட்டக்காலே படுங்கிற மாதிரி அவங்கள நடந்தது. ஏன்னா அவங்க பிரபஞ்சத்தை கேட்குறது என்ன, இதே மாதிரி விஷயத்தை ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதை வந்து நம்ம அந்த இடத்துல அது கேன்சல் 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 சொல்லிவிட்டு நல்ல விஷயங்கள், மகிழ்ச்சியான விஷயம், சந்தோஷமான விஷயங்களை நம்ம மைண்டில் வச்சுருக்கணும். அவங்க சொன்னாங்க இல்லையா, அன்றைக்கி என்ன நடந்ததுங்கிறத நம்ம படுக்க போகிறோம்னு நினைப்போம். நல்ல விஷயங்களை நம்ம வந்து மெமரியில் அதை அசைப்படுவோம். அப்படியே கெட்ட விஷயங்களா தவறுதல் எதுவும் நடந்துருச்சு அந்த நிமிஷமே அங்கே ஒரு சாரி சொல்லிவிட்டு அதை ஒரு கேன்சல் சொல்லிவிட்டு அந்த நிமிஷத்துலேருந்து இது நானும் செய்ய மாட்டேன் யாரும் செய்விட மாட்டேங்கிற மாதிரி நம்ம மைண்டில் ஒரு ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்த வேலைக்கு நம்ம போயிட்டே இருக்கணும். இதுதாங்க இவ்வளோ அழகாக பொறுமையாக தெளிவாக நம்மளுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன, மிராக்கிள் சித்திஸ்ரீ யூடியூப் சேனலை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், நிறைய நண்பர்கள் ஷேர் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து புதுமையாகவும் தெளிவாகவும் எளிமையாக புரிகிற மாதிரியான சொல்லி கொடுத்துட்ருக்கிறப்ப அதை நம்ம எடுத்துக்கணும். இவ்வளோ விஷயங்களுக்கு ஒரே வார்த்தை கேன்சல். எவ்வளோ என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலுமே அதில் வந்து நான் கேன்சல் 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 சொல்லிவிட்டு அடுத்த வேலைக்கு நான் போயிட்டே இருப்பேங்கிறத நீங்கள் வந்து உறுதியாக நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து நிறைய நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். நம்ம சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை வந்து மேம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள்லாம் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி விஷயங்களை வந்து இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு விஷயத்தை பிரபஞ்சம் கொடுக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து நம்ம போய் ஒரு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம வந்து சொல்லணும், ஷேர் பண்ணிக்கணும். எப்படி நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு கெடுதல் நடந்துச்சுன்னா டக்குனு போய் ஷேர் பண்ணிடுவோம். ஆனால் நல்ல விஷயம் சந்தோஷம் நடந்துச்சுன்னா அதை இருக்கு அவன்கிட்ட சொல்கிறது, அவன் சொன்னால் நான் அவன்கிட்ட பொறாமப்பட்டான்னு என்ன பண்ணுறது, அவனுக்கு உடனே நல்லது நடக்க ஆரம்பிச்சு. எப்போ போய் நல்ல விஷயங்களை சொல்ல ஆரம்பிங்களோ அப்போலேருந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் டபுள் ஆகிட்டே இருக்கும். பிரபஞ்சம் டபுள் ட்ரிபிளாகவே கொடுத்துட்டே இருக்கும். அதுதான் பிரபஞ்சோட வேலை. அதோட வேலை என்ன, எதை நீ கொடுக்குன்றாயே அதை உனக்கு திருப்பி நான் பன்மடங்காக கொடுப்பேன்னு தான் அது சொல்லுது. அப்போ நம்ம வந்து மகிழ்ச்சி கொடுக்குறோம், மகிழ்ச்சி கொடுக்குது. ஒரு வருத்தத்தை தெரிவித்தா வருத்தத்தை திருப்பி கொடுத்துட்டு போயிடுது. அதோட வேலை டபுளாக கொடுக்குறது தானே, வருத்தத்தை டபுளாக ட்ரிபிளாக கொடுத்துட்டு போயிடும். ஏன்னா நம்ம திருப்பி சந்தோஷமாக இருக்கிறதோட சோகமாக துக்கத்தாக இருக்கிறதா விரும்புகிறோம் போல இருக்கிற மாதிரி அதெல்லாமே ஒரு கேன்சல் சொல்லிவிட்டு நல்ல விஷயம் நிறைய கற்றுக்குவோம் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோட இதை நிறைய பேர் ஷேர் பண்ணுவோம், சந்தோஷத்தை பகிர்ந்துக்குவோம். அப்படி ஏதாவது நம்ம மைண்டில் ஏதாவது வந்துச்சுன்னா கேன்சல் 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 சொல்லிவிட்டு அடுத்த ஒர்க்குக்கு நம்ம போயிட்டே இருப்போங்க. இதே போன்று நிறைய நல்ல விஷயங்களோட உங்களை வந்து சந்திக்கிறோம். மிராக்கிள் சித்திஸ்ரீ இந்த யூடியூப் சேனல் வந்து நம்மளோட சேனலு. அப்படின்னு நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும் எல்லார்ட்டையுமே ஷேர் பண்ணுற வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். இதேமாரி நல்ல தகவலை கொடுக்குறது மேடம் எப்பவும் தயாராக இருக்கிறாங்க. அதை பகிர்ந்துக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருங்க. ஏன்னா அதை ஷேர் பண்ணுறது எனக்கு அவன் கூட இருக்கிறனால இவ்வளோ விஷயங்களில் வந்து ஈஸியாக நான் கேதர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே பற்றி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அப்போ இந்த அவனை சொல்ல முடியாது, அப்பா இதை பாரு கேன்சல் 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 நீ வந்து ஒரு மனப்பூர்வமாக நீ சொல்லினா ஆட்டோமேட்டிக்காக இது கிளியர் ஆகிற விஷயத்தை சொல்லலாங்கிறத இன்றைக்கி ஒரு இதை வந்து நம்ம கற்றுக்கிட்டதை 4 பேர் சொல்லுவோம். இதே போன்று ஒரு நல்லதொரு வீடியோவில் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறோம். என்னுடன் இருப்பவர் விஞ்ஞானமும் கலந்த ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி மேடம். அவர்களுடன் நான் உங்கள் நற்பேர் சரவணன். நன்றி, வணக்கம்.